எல்லா டைமும் வரும்போதெல்லாம் சார் என்ன பேசுறதுக்கு கூப்பிடுவதில்ல. ஆனா நான் வந்ததில்ல. நான் நிறைய பேசியிருக்கேன். இப்போ கூட நீங்கெல்லாம் பண்ற நிகழ்வுலாம் பார்க்கும்போது சரி நாமளே வந்து இந்த வார்த்தை பேசிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? கற்ற கல்வியை கற்க வேண்டும், அதற்கேற்ற நல்வழியில் வாழ வேண்டும். நல்ல வழியில வாழ முடியும். கல்வி ஒன்று மட்டும்தான் என்ன பண்ணும்? உயர்த்தும். சரியா? நாங்க படிக்கும் போது முன்னாடி பேசுறவங்க சொல்லிட்டாங்க, நானும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். சரியா? இந்த மாதிரியான சிறப்பு சலுகைலாம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்க படிக்கும் போது ஃப்ரீயா ட்ரெஸ்ல, ஃப்ரீயா பேக்ல, ஃப்ரீயா செருப்புல, மதியம் மட்டும் தருவாங்க. சரியா? குடிக்கிறதுக்கு தண்ணி கூட எங்களுக்கு இல்லைன்னா அந்த வசதி கூட எங்களுக்கு இல்ல. ஆனா இப்ப பார்க்கும்போது எல்லா வசதியுமே இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும்? சரியான முறையில பயன்படுத்திக்கணும். ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று நடக்குது, தெரியாமா? ஸ்மார்ட் கிளாஸ் நடக்குதா? அப்படின்னா நானே சுட்டி டிவி கிடையாது. சரியா? சுட்டி டிவினா உட்காந்து நல்லா பொறுமையா வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா ஸ்மார்ட் கிளாஸ் விளையாடுறீங்க. அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணும்? இந்த கிளாஸ் எல்லாம் நடக்கும்போது நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க, நல்லா அருமையா வந்து பேசுறீங்க. நல்லா பார்க்கும்போது மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சின்ன வயசுல நானே கொஞ்சம் ஒரு 10th மேல ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. ஆனா கிடைச்ச வாய்ப்பை நல்ல முறையில நிறைய பயன்படுத்திருக்கேன் நான். சரியா? இந்த 1ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து மைக்கு பிடிச்சி பேசும்போதே ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? நீங்க அற்புதமா இருந்துச்சு இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது. குழந்தைங்க பேசுறது, பாடுறது, கவிதைகள் சொல்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. அதுல முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா, தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைய நான் கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்கும்போது இன்னும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம அரசு பள்ளி ஒரு சிறப்பான முறையில நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த ஒரு வார்த்தையில இருந்தே வந்து எல்லாரும் உணர்ந்துருப்பாங்க. சரியா? ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தானே? அப்ப தனியார் பள்ளிக்கு நீங்க என்ன பண்றாங்க? இந்த அரசு பள்ளியில பிள்ளைங்க திறமை மிக்கவராக இருக்கிறாங்க, திறமையானவர்களாக நம்மளோட ஆசிரியர்கள் உருவாக்குறாங்கிறது நமக்கு தெரிய வருது. சரிங்களா? இது போன்று என்ன பண்ண எல்லாருமே நல்ல முறையில படிக்கணும், ஆசிரியர் பேச்ச கேட்கணும். நம்ம பெற்றோர்கள் கஷ்டப்படும்படி என்ன பண்ணக்கூடாது? படிக்காம இருக்கக்கூடாது. கண்டிப்பா என்ன பண்ணணும்? படிச்சு நம்ம மூலியமா நம்மளோட பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல நிலைக்கு அவங்களோட அடுத்த கட்ட எல்லா வாழ்க்கையும் நீங்க எப்படி வாழ்வீங்களோ அதுதான் அவங்க எதிர்பார்த்தே இருக்காங்க. சரியா? நீங்க தான் அவங்க என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல உயரத்துக்கு கொண்டு செல்லணும். நம்மளோட பெற்றோரை பார்க்கும்போது என்ன சொல்லணும்? பரவாயில்ல, உங்க பிள்ளைய நல்லா வச்சிருக்கீங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரின ஓமா படம் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டது? நம்ம உயிரின மேலாதான் மதிக்கணும்னு சொல்றாங்க. ஒழுக்கம் இருந்தா கல்வி தானா வரும். என்ன வரும்? ஒழுக்கம் முதல்ல நமக்கு ரொம்ப முக்கியம். பெரியவங்களை பார்த்தா நல்லா வணங்கி அழகான நல்ல பேச்சுதான் பேசணும். சரியா? மரியாதை கொடுக்கணும். ஆடிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்கள் இருந்தாலே கல்வி என்ன பண்ணலாம்? நம்ம தானா வரும். சரியா? அதுதான் ஒழுக்க விருப்பம் தான். ஒழுக்க உயிரினம் ஓமப்படும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த பள்ளியில இந்த மேடை அமைத்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய சார்பா நான் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம மேலும் மேலும் இது போன்ற தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து நிறைய செய்வாங்க. செய்யறதுக்கு நிறைய உள்ளங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இந்த பிள்ளைங்களுக்கு நல்லா பரிசு, இந்த நோட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வழங்கும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கே ஒரு ஏக்கம் வருது, நம்ம ஒரு சின்ன பிள்ளையா இருந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கெல்லாம் வர அளவுக்கு என்ன பண்றாங்க? ஒரு அழகான நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்காங்க.
செஞ்சு கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சின்ன குழந்தைன்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க நிறைய திருக்குறள் சொல்றாங்க. இப்போ ஒரு குழந்தை எழுப்பி கேட்டோம் அப்படின்னா ஒரு 30 திருக்குறள் கிட்ட கட கட கடன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாய்ப்பாடுலாம் பார்த்தா நான் படிக்கும் போது 10 வாய்ப்பாடு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், நான் அஞ்சாவது படிக்கும்போது. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க 15, 16, 2வது படிக்கிற குழந்தைங்க சொல்றாங்க. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நானே காரணம் வாங்கியிருக்கேன். என்னுடைய பிள்ளை 15 வாய்ப்பாடு சொல்றாங்க. என்னால நான் அந்த சொன்னதே இல்லை, அது அந்த பேரண்டே சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா சிறப்பா மாணவர்களை கொண்டு வந்திருக்காங்க. மீண்டும் ஆசிரியர்களுக்கு நான் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பெற்றோர்களை உழைப்பு இருந்தா இன்னும் நல்லா வளருவாங்க பிள்ளைங்க, நல்லா கல்வியில வளர்ச்சி அடைவாங்க. நீங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு 1/2 hour 1 hour உட்காந்து நம்ம பிள்ளைங்களுக்காக நிறைய வேலை இருக்குங்க, எல்லாமே இல்லை நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன 6 மணி நேரம் பேசுறாங்க. அவங்க இன்னும் மேலும் வருவாங்க. என்ன பேச வாய்ப்பளித்த அனைத்து 6 மணி நேரம் இல்லாட்டி